அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய பிரதமராக, தமிழ்நாட்டில் முதல் பெண் பிரதமராக, தமிழ் பேசக்கூடிய பிரதமராக, நம்மளுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் சமமான அனைத்தையுமே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். முறையான இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம், நம்மளுடைய தேசத்தில் அனைத்து மக்களுக்கும் வரி நீக்கம் செய்து வரியில்லா இந்தியாவாக திகழப்பட வேண்டும். அனைத்து மாநில மக்களுக்குரிய நல்ல திட்டங்களை எடுத்துரைத்து அந்த திட்டங்களை முழுமைப்படுத்தப்பட வேண்டும். அம்மாதிரியான ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்குரிய ஆட்சியாக திகழப்பட வேண்டும். விவசாய மக்களுக்குரிய விளைச்சலுக்கேற்ற விலை நிர்ணயம் செய்து, தொழில் உற்பத்திக்குரிய விலை நிர்ணயம் செய்து, ஒரு நல்ல தீர்க்கமான அனைத்து மக்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி, கூட்டமைப்பு வேளாண்மை, கூட்டமைப்பு விவசாயம், கூட்டமைப்பு தொழில், கால்நடைகள் என்று எண்ணற்ற அனைத்தையுமே முறைப்படுத்தும் சட்டமாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தும் சட்டமாக கொண்டு வந்து அனைத்து மக்களுக்குரிய ஆட்சியாக திகழப்படும். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதற்குரிய நல்ல திட்டங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இது மாதிரியான அனைத்தையுமே நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தும் திட்டமாக அனைத்துமே செயலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.